நான் கூட இருந்திருக்கேன் சார் கூட ப்ராசஸ் அப்ப கவிதை இருந்திருக்கேன். நான் ஒவ்வொரு கவிதையும் வாசிச்சு இன்னும் சொல்ல போனால் எனக்கு அவர் ஆனந்தம் அவருக்கும் எனக்குமான பிரச்சனை என்னன்னா அவனுக்கு இஸ் லைக் மை மென்டர். ஏன்னா ஒவ்வொரு தடவை என்னோட வெளிச்சத்தின் வாசனை கவிதையிலிருந்து வாரணாசி வரைக்கும் ஒவ்வொரு கவிதையிலும் படிச்சு அந்த கவிதையில இஞ்சி கூட என்ன பர்பஸுக்கு வந்திருக்கேன்னு ஒரு டிஸ்கஷன் போட்டு கிட்டத்தட்ட வெளிச்சத்தின் வாசனை கவிதையெல்லாம் ஒரு 40-50 வரை கவிதையை வளைச்சு இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் மாதிரி போட்டு கடைசியில மீன் விற்கப்படும் வரைக்கும் கொண்டு வந்த அளவுக்கான ப்ராசஸ் பண்ணிடுறாரு. இங்க விற்க அவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அந்த விளம்பரம் தெரியும், இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும்னா இப்ப நல்ல மீன் தான் நல்லா எடுத்துரு. அது மாதிரி என்னோட இந்த அந்த வெளிச்சத்தின் வாசனை கவிதையில 40 வரி கவிதை ஆக்சுவலா ஒரிஜினல் பேப்பர்ல மேகசின்ல வரும்போது 40 வரி கவிதை. அது எல்லாம் முடிச்சு இந்த வெளிச்சத்தின் வாசனை புக்ல வரும்போது வெறும் 6 வரி கவிதை தான். ஏன்னா அவ்வளவு தூரம் வெரி கான்சியஸ் தான். ஒவ்வொரு வார்த்தைக்குமான ஒரு சொற்களுக்குமான ரொம்ப கான்சியஸா எழுதக்கூடிய ஆனந்தத்திலிருந்து இளவரசி கவிதைன்ற ஒரு ஃப்ளோ அது வர்றது எனக்கு அது வந்து இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி ஏன்னா ஃபுல்லா படிச்சுட்டேன். ஏன்னா அந்த டிராஃப்ட் எடுத்து படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் காப்பி படிச்சேன் நான். ஏன்னா இதை பத்தி பேசணும் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு இந்த ஏன்னா நம்ம அவரோட பேட்டர்ன் தெரியும். நம்ம அந்த தாண்டி அது ஒரு முக்கியமான விஷயம். அதை தாண்டி இந்த வானம் கீழே இறங்கும் போது இந்த அவருடைய இந்த நான் காணாமல் போகும் கதை, அது மாதிரி இந்த இன்னொரு நாவல் இந்த காலவெளி, இதெல்லாம் வந்து அவர் ஒரு தேர்ந்த ஒரு மனோதத்துவவாதியா நிச்சயமா ஒரு என்ன சொல்ற அலைபாய் மனத்தை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு பேராசனா இருந்த போதிலும் இந்த கவிதைகள் எல்லாத்தையும் தாண்டி அந்த சொல்லக்கூடிய விஷயம் வந்து அல்லது அது அந்த கவிதையினுடைய அந்த பேட்டன் வந்து தமிழுக்கு மிக முக்கியமானதா நான் எழுதுறேன் நான். ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனி பேட்டன். இதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு கவிதை தன்னைத்தான் கவிஞனை தேர்ந்தெடுத்துக்குது. அது யார் மூலம் எழுத முடியுது அந்த வரைக்கு பார்த்தோன்னா ஆனந்த் என்கின்ற ஒரு கவிஞனுடைய அந்த அந்த கவிதை பேட்டன் பாணி வந்து தமிழுக்கு தேவைன்னு கவிதை யோசிச்சதுனால ஆனந்துடைய கவிதைகள் இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது இன்னைக்கு யாராவது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பொதுவா சொல்லுவோம் அந்த நம்ம ஆத்மானாம் இன்னைக்கு படிச்ச ஆட்களுடைய எண்ணிக்கை இருந்திருந்தா இன்னொரு 10 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருப்பார். ஒரு மனுஷன் இருக்கும்போது ஒரு பொழுதும் பார்க்கறது நம்ம குறிப்பா தமிழ் இலக்கியவாதிகள் அது வகையில ஆனந்தோட கவிதைகள் எப்ப பாப்புலர் ஆகும்னு அது முடிவு பண்ணுதோ அப்ப பாப்புலர் ஆகும். அதற்கான எல்லா தகுதியும் உள்ள மிக முக்கியமான தமிழ் கவிதைகள் எனக்கு ஆனந்த கவிதைகள்ல இந்த குறிப்பா இந்த இளவரசி கவிதைகள் என்பது தமிழுடைய ஒரு அந்த காவிய மரபுடைய தொடர்ச்சியாக பார்க்கிறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் அருள் வந்து எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கான இந்த புதிர் தெரியவே இல்லை. என்னைக்கே ஒரு நாள் இந்த புதிர் தெரியலான்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த வானம் கிளை இருக்கும் போதுன்றது ஒரு பெரிய கவிஞனுடைய 50 years ஆஃப் ஜேர்னி, கிட்டத்தட்ட 47 வருட பயணத்துல அவருடைய ஆனந்த யார் என்பதை தெரிவதற்கான ஒரு முழுமையான சொற்சித்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படிக்கும் போது அவர் அந்த அந்த வார்த்தைகள் அல்லது இந்த வரிகள் அந்த கவிதை அந்த மொழி எப்படி ப்ராசஸ் ஆகி என்ன விஷயங்களை கொண்டு வருது, ரெண்டாவது எப்படி அவருடைய சிந்தனை ஓட்டம் என்ன, அந்த அந்த கவிதையின் மூலமாக சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் அவர் சொல்ற மாதிரி இந்த அகம் புறம் என்கின்ற ரெண்டுக்குமான அந்த போராட்டத்தை ஆரம்பத்திலிருந்தே சொல்லும் போது சொல்றாரு. அவர் ஒரு தேர்ந்த முன்னுரை எழுதியிருக்காரு. இந்த முன்னுரை வந்து கவிதை படிப்பதற்கான அவர் யார் அப்படின்றதுக்கான ஒரு சொற்சித்திரத்தை கொடுக்குது. அந்த முன்னுரைக்கும் கவிதைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது முன்னுரை தனி கவிதை தனி. ஆனா முன்னுரை வந்து உங்களை ஒரு பொருளோடு சொல்லுவாங்களே, உங்களை ஒரு கவிதை படிப்பதற்கான ஆயத்தை கொடுப்பதற்கான விஷயமா இருக்கு. அவர் சொல்லும் போது சொல்றாரு, இது ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்லுவாங்க. இந்த கைத்துல நடக்கிறவன் கேட்டா கைத்துல எப்படி நடக்கிறேன் ஒண்ணுமில்ல டம் டவுன் கொட்டடிப்பா ஏறி நடந்துருவேன். ஆனா அது கைத்துல அவன் சொல்ற நம்ம ஏறி நடக்க முடியாது. அவர் சொல்ற அந்த 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 கைத்துல ஏறி நடக்கிறதா அந்த முன்னுரை. என்னை பொறுத்த வரைக்கும் தூங்கிட்டு இருப்பேன், எழுப்பிடுவாங்க, காப்பி கொடுப்பாங்க, கொட்டடிப்பாங்க, ஏறி கைத்துல நடந்துறேன் அப்படின்னா இது நினைச்சு நம்ம அந்த கைத்துல ஏறி நடக்க முடியாது. ஏன்னா அவரோட கவிதை 4 வரி தான் இருக்கு அப்படின்னு யாரும் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா குறைந்தபட்சம் நம்ம சொன்னோமா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த செயற் தொழில்நுட்பத்திற்கு சவாலான கவிதைகள் நிச்சயமா ஆனந்த கவிதைகள். அது மாதிரி எனக்கு இப்பயுமே ஆச்சரியம் தரக்கூடிய இந்த கவிதைகளை படிப்பதும் படிக்கும்போது எனக்கு ஒரு அனுபவங்களை கொடுத்திருக்கு இந்த கவிதைகள். அந்த வகையில எனக்கு ஆனந்தனுடைய கவிதை வந்து தமிழுக்கு முக்கியமானது. இந்த வானம் கீழே மொழிந்த முழு தொகுதியை வெளியிட அவர் கொடுத்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்ற ஒரு பெரிய பாக்கியமாகவும் அங்கீகாரம் நினைக்கிறேன். அந்த வகையில இந்த கவிதை தமிழுக்கு முக்கியமான கவிதை. இதை வெளியிட்ட காலச்சோட பதிப்பவருக்கும் அந்த கவிஞரை சிறப்பிக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய அன்பும் நன்றி. நன்றி கவிஞர் தேவேந்திர பூபதி. ஒரு கவிதை எப்படி தன்னை நிகழ்த்திக்குது அப்படின்ற ஒரு விளக்க முடியாத ஒரு விஷயத்த தேவேந்திர பூபதி அழகா சுட்டி காட்டினாரு. ஆனந்த் எழுதுற 4 வரிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய 400 வரிகள் அதனுடைய ஆற்றல் என்ன அப்படின்றதையும்
அவர் இந்த தன்னுடைய சின்ன பேச்சுல அழகா தொட்டு காமிச்சாரு. இங்க வந்து ஆனந்த் இப்போ நம்ம கவிஞர் ஆனந்த் இப்ப இங்க இருக்காரு. வாசகர்கள் வந்து அவருடைய இன்று வெளியிட்ட நூலையும் அவருடைய பிற நூல்களையும் வாங்கிக் கொள்ளலாம். அவர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிக்கலாம். அவர்கிட்ட நம்ம ஏதாவது கவிதையை பற்றி அவருடைய மற்ற ஆர்வங்கள், அவர் வந்து உளவியல் நிபுணர், உளவியல் ஆலோசகர், அப்புறம் தத்துவத்துல வந்து ஆழ்ந்த படிப்புரையவர். அவர்கிட்ட நீங்க மற்ற விஷயங்களை பத்தி பேசுறது, அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறது, புகைப்படம் எடுத்துக் கொள்வது, இதுக்கு வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்னு கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த தேவேந்திர பூபதி நூலை பெற்றுக்கொண்ட குமரேசன், நூலை பெற்றுக்கொண்ட ஆனந்த் குமரேசன் சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு நாள் மழை பெஞ்சதுனால் இன்று நான் பெற்றுக்கொள்பவரான எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். சில கவிதைகளை தேர்ந்தெடுத்து வாசிச்சிருக்கேன். நானுமே கூட கவிதைகள்லாம் எழுத முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் கவிதைகளை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நான் இந்த புத்தகத்தை முழுசா படிக்கல. இளவரசி கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனதுக்கு நெருக்கமானது அப்படின்னு நான் சொல்லலாம். நான் பேச விரும்புறது வந்து இப்ப ஆனந்த் அப்படிங்கிற ஒரு பேரா இல்ல கவிஞன் அப்படி பேசலாமான்னு தெரியல. எனக்கு கவி மனத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். என்னன்னா இப்ப நான் சினிமால இருக்கிறதுனால ஒரு உதாரணம் சொல்லணும். இந்த ஜோக்கர்னு ஒரு படம் வந்தது ஹாலிவுட்ல. ஜாக்வின் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டர். அவர் வந்து அந்த கதாபாத்திரத்துக்காக தயாராகும் போது பல விஷயங்களை பண்றாரு. அதாவது ரொம்ப சீக்கிரமா உடல் எடையை வந்து குறைக்கிறாரு. அதுலயே அவருக்கு வந்து சில மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அதையும் தாண்டி அந்த படத்தோட இயக்குனர் டாட் பிலிப்ஸ் வந்து ஜாக்வின் ஃபீனிக்ஸுக்கு வந்து ஒரு காலியான நோட்டு புத்தகத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நீங்க வந்து ஜேர்னலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஜேர்னலிங்னா ஜாக்வின் ஃபீனிக்ஸ் வந்து அந்த படத்துல ஆர்த்தர் ஃபிளெக் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஸோ ஃபிளெக்கோட மனைவியில இருந்து தினமும் ஜேர்னலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஜேர்னலிங்லாம் என்னன்னு ரொம்ப சமீப காலத்துல தான் புரிஞ்சது. ஜேர்னலிங்னா என்ன அப்படின்னு. இப்ப இந்த உதாரணத்தை வச்சுப்போம். இப்ப ஆனந்தோடைய எழுத்துக்கள் 1976 இருந்து கிட்டத்தட்ட 48 வருடங்கள். ஸோ அவர் தொடக்க காலத்துல நான் இந்த எண்ணுரை மட்டும் படித்தேன், இந்த புத்தகத்தை முழுசா வாசிக்கல. அப்ப அந்த எண்ணுரையில முதல்ல வந்து அவரோட மனம், அந்த மன கொந்தளிப்புகள்னு சொல்லாமா இல்ல ஏதோ ஒண்ணு, அத எழுத்தா எழுதுறாரு. ஒரு ஆவேசத்துல இருந்து அப்படி எழுதிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இப்ப எனக்கு என்னுடைய நண்பர் பிரான்சிஸ் கிருபாவோட எழுத்துக்களும் அப்படிதான் இருந்தது. ஒரு பிரான்சி தெரியாம எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனந்த் தெரிஞ்சு எழுதியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு எழுத்தும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரே மாதிரி தான் தோணுது. இதுல என்னன்னா இந்த எழுத்துக்கள் எல்லாம் அவர் வந்து அப்படியே குறிப்பிடுத்திக்கிட்டே வராரு. ஞானக்கூத்தனோட கண்கள் வந்து அதை கவிதையா பாக்குது, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் ஆனந்த் அதை கவிதைகளா பார்க்கல. இப்ப ஞானக்கூத்தன் வந்து அதை கவிதைகளா பார்க்கும்போது அப்புறம் மெல்ல மெல்ல பல நண்பர்கள் அது அப்படின்னு வரும்போது ஓ இது கவிதைகள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவருமே நகர்றார். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய புரிதல்ல கவிதை என்பது ஒரு மனநிலை, அப்படிதான் நான் கவிதைகளை பார்க்கிறேன். ஸோ ஆனந்தோட கவிதைகள்ங்கிறது அந்த ஜேர்னலிங் அப்படிங்கிற அதுல ஒத்து போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆனந்தை முதலாக சந்திச்சப்போ ஒரு மனநல ஆலோசகராக தான் சந்திக்கிறேன். ஸோ நான் வந்து அவர்கிட்ட கவுன்சிலிங் தான் போறேன். எனக்கு மனம் சார்ந்த பல பிரச்சனைகள் இருந்தப்ப உதவிக்காக ஆனந்த பார்க்குறேன். ஸோ ஒரு மனநல ஆலோசகராக தான் அவரை சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஆனந்துங்கிற பெயருள்ள கவிஞரை, நாவலாசிரியரை, இல்லை மொழிபெயர்ப்பாளரை, இது எல்லாத்தையுமே இந்த
இது எல்லாமே ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அப்படியான ரோல்ஸ்ல அவர் இருக்காரு. அப்படியே ஒவ்வொருத்தரையா சந்திக்கிறேன். ஆனா இந்த இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாம சினிமால இருக்கோம் அப்படின்னா, இப்ப டைரக்டர் அப்படிங்கிற அந்த ரோலோட அசோசியேட் ஆகிறோம். அந்த ஒரு அதுதான் நமக்கு ஒரு இமேஜை கொடுக்குது. நாம அப்படிதான் அறியப்பட விரும்புறோம். இப்ப இந்த பேர் அப்படின்னா அந்த பேர் எழுப்புற ஒரு பிம்பம், அந்த பிம்பத்தோட தான் அறியப்பட விரும்புறோம். ஆனா ஆனந்த் அப்படிங்கிற பேருமே அந்த நடுவில் உட்கார்ந்து இருக்கிற மனுஷன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் என்னால சொல்ல முடியுது. அந்த பேரோடையே ஒரு அசோசியேட் ஆகிறாருன்னு கூட எனக்கு தெரியல. அப்ப இவர் வந்து தன்னை வந்து நான் ஒரு கவிஞர், இல்ல நான் ஒரு எழுத்தாளன், இல்ல நான் ஒரு மனநல ஆலோசகன் அப்படி அவரு பார்த்ததா எனக்கு தெரியல. இது என்ன மனநிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஏன்னா நான் வந்து என்ன அறிமுகப்படுத்தும் போது நான் வந்து ஒரு திரைக்கதை எழுத்தாளன் இல்ல சினிமா இயக்குனர் அப்படின்னு சொல்லிக்கணும்னு தான் விரும்புறேன். அப்ப அது எங்க இருந்து வருது அப்படின்னா, நமக்கு என்னோட ஈகோல இருந்து வர்றதா நான் அதை பாக்குறேன். அது வந்து அந்த ஒரு டைரக்டர், ஒரு ரைட்டர், ஸ்கிரீன் ரைட்டர்னு சொல்றது வந்து நம்மளோட ஈகோவை வந்து ஒரு விதத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்க்க முடியும். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. இப்ப நான் ஆனந்தோட ஒரு முறை அவரோட வீட்டுக்கு போகும்போது ஒரு கார்ல இருந்து இறங்கினாரு. அந்த காரை வந்து பார்க் பண்ணணும். அப்ப அந்த வீட்டுல இருக்கிற வாட்ச்மேன் வந்து ஒருமையில ஆனந்திட்ட பேசிட்டே இருந்தாரு. எனக்கு ஆக்சுவலா கொஞ்சம் அது வந்து உறுத்தலா இருந்தது. என்ன இந்த வாட்ச்மேன் வந்து ஒருமையில பேசுறாரு அப்படின்னு. அப்போ வழக்கமா நமக்கு வந்து என்னன்னா, நாம சமூகத்துல ஒரு ஹைரார்கி இருக்கு. பல பேரை வந்து கீழே இருக்காங்க, மேல இருக்காங்க, எல்லாம் அவங்க இப்படின்லாம் ஒண்ணு இருக்கு. நான் அப்ப என்னதான் பார்த்தேன் நானு. ஆனந்த் வந்து ரொம்ப இயல்பா இருக்காரு. அவரு கூட ரொம்ப சகஜமா பேசுறாரு. ஆனா அவர் எப்படி ஒருமையில பேசலாம், வாங்க போங்கன்னு தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ முதல்ல வாட்ச்மேனை பார்த்தேன், அதுக்கப்புறம் என்ன பாக்குறேன், அதுக்கப்புறம் ஆனந்த பார்க்கும்போது தான் அப்ப எப்படி ஒரு மனுஷன் இங்க இப்படி இருக்க முடியுது அப்படின்னா, இப்ப அந்த ஈகோல இருந்து வெளில வந்த ஒரு ஆளா ஆனந்த் இருக்காரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த ஈகோ அப்படிங்கிறது அகைன் ரைட்டர்ஸ் குறிப்பா, இப்ப நாம வந்து ஒரு ஸ்கிரீன் ரைட்டரு இல்ல ரைட்டரு, பொயட்டு, இது எல்லாமே வந்து இன்டலெக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்தோட சம்மந்தப்படும் போது அதுவே வந்து ஒரு இமேஜா மாறுது. அந்த ஆள், அந்த பெயர் அப்படின்னா அந்த பெயர் ஒரு பெரிய பிம்பத்தை ரொம்ப கான்சியஸா, அதாவது எழுதுறவங்களே அந்த பெயருக்கான பிம்பத்தை கட்டி எழுப்புற ஒரு வேலையையும் சேர்த்துதான் பண்றதா நான் பாக்குறேன். அப்ப அந்த பிம்பத்தை உதறது இருக்குல்ல, அப்ப அது என்ன, அப்ப அந்த அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம வியந்து பேசிட்டே இருக்கும்போது இந்த எண்முறையில சில வரிகள் அவர் எழுதி படிச்சேன். என்னன்னா, அறிவை பத்தி எழுதியிருக்காரு. கடந்ததன் பதிவு அறிவு, 3 வார்த்தைகள் தான். அதாவது கடந்ததன் பதிவு அறிவு, இப்ப ஏற்கனவே கடந்துருச்சு. அறிந்ததன் வெளிப்பாடு உலகம், உண்மை உலகத்துக்கு வெளியில் தான் விரிந்திருக்கிறது. இருப்பது போல் தோற்றம் கொள்ளும் உலகம் உண்மையில் இருந்ததன் சுவடு, அதாவது காலம் சார்ந்த நினைவுகளை தேக்கி வைத்திருக்கும் மனத்தின் புறவெளி தோற்றம் உலகம் அப்படின்னு ஒரு 4 வரிகள். ஸோ இதுல வந்து அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளவுதான் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப அறிவை விட்டுட்டு அப்ப நம்ம எங்க போறோம்? இப்ப நாம எல்லாமே அந்த இன்டலெக்டா தானே அறியப்படணும்னு விரும்புறோம். அப்படின்னா என்ன, இப்ப இந்த அறிவை இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு டிரைவ் பண்ண மாதிரி ஒரு எனக்கு தோணுச்சு. அப்ப இதுல நான் இப்ப இந்த பக்கங்களை புரட்டிட்டு இருக்கும்போது ஒரு கவிதை என் கண்ணில் பட்டுச்சு. சுவர் அப்படின்னு ஒரு கவிதை. சுவருக்கு வெளியில் இருந்து சுவர்களை பார்த்திருந்தேன், சுவருக்கு வெளியில் இருந்து சுவர்களை பார்த்திருந்தேன், உள்ளும் புறமும் தெரிந்தது. பின் சுவரானேன், உள்ளும் புறமும் ஒன்றென தெரிந்தது. இப்போது சுவருக்குள் என்ன இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இப்போது சுவருக்குள் என்ன இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். சுவர் தன்னை பார்க்கும் போது சுவர் இல்லாமல் போகிறது. சோ இந்த கவிதை, இந்த கவிமனம் தான்
ஆனந்த் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போவே பேரை வந்து அப்படிதான் இவர் தான் ஆனந்த், அவரை பற்றி தான் பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எண்ணுரையில வந்து தொடக்க வரிகள்லயே சில விஷயங்களை ரொம்ப சில விஷயங்களை சொல்றாரு. அதாவது இப்ப நாம ஒரு பிறப்பு சார்ந்து இப்ப நமக்கு வந்து ஒரு சாதியோ மதமோ மொழியோ வர்க்கமோ ஏதோ ஒரு விதத்துல வந்து அதை வந்து நாம ஒரு பலமா நாம அதை கிரகிச்சுக்கிறோம், அதை ஒரு பவர் அப்படின்னு பாக்குறதா இருக்கு. அதுதான் நம்மளோட சர்வைவலுக்கு நாம வாழ்றதுக்கு பல விதங்கள்ல உதவியா இருக்கு. அப்ப அத ஒருத்தர் வந்து அப்ஜெக்டிவா விலகி நின்று பார்க்கும்போது என்ன ஆகும்? அப்ப அந்த பவரை அந்த பலத்தை ஒருத்தர் தள்ளி வைக்கும் போது அப்ப அவர் எங்க வராரு, என்ன பண்றாரு? ஆக்சுவலா இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அவர் தாங்கிட்ட வராரு. தாங்கிட்ட வராருன்னா இந்த மெயில்ல எனக்கு ஒரு வரி வந்தது, ஆங்கிலத்துல இருந்தது, ஐ ஆம் த டோர் விச் ஐ ஹாவ் டு பாஸ் த்ரூ அப்படின்னு ஒரு லைன் அவர் எழுதுனது. ஐ ஆம் த டோர் விச் ஐ ஹாவ் டு பாஸ் த்ரூ அப்படின்ட்டு. அப்ப நாம தான் அந்த கதவு, அதாவது எந்த கதவை கடக்கணுமோ அந்த கதவாவே நாம தான் இருக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது. இப்ப அந்த பலம் அப்படின்னு ஒரு பவர் இருக்கு இல்லையா, நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ற ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் தள்ளி நின்று பார்க்கும்போது இப்ப எனக்கு இன்னொரு விஷயம் நான் அதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட வரோம், இப்ப என் கூட அசோசியேட் ஆன எல்லா விஷயங்களையும் தள்ளி வச்சுட்டு இல்லைன்னா விலக்கி வச்சுட்டு இப்ப என்கிட்ட வரும்போது அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. அந்த ஸ்ட்ரென்த், அதாவது பேரு கூட இருக்கிற சாதி மதம் வர்க்கம் மொழி இது எல்லாத்தையும் தன்னை பார்க்கறது, ஐ ஆம் த டோர் which I have to pass through அப்படிங்கிற ஒரு புரிதல். அப்போ இப்ப இந்த இடத்துல இப்ப நான் என்னுடைய அனுபவத்துல படைப்பும் படைப்பாளியும் வேற வேற துருவங்களா இருக்கிறது தான் பார்த்திருக்கிறேன். படைப்பு ஒன்னாகவும் படைப்பாளி முற்றிலும் அதற்கு ஒரு எதிரான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனா இந்த மனிதரை இப்ப நான் என்னுடைய அனுபவத்துல நான் பார்க்கும்போது படைப்பும் அந்த படைப்பாளையும் ஒன்று அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனம், அந்த மனம்தான் ஆனந்த். நன்றி. ஆனந்த் குமரேசன். வாசகர்கள் கவிஞர் ஆனந்தை சந்தித்து பேசுவதற்கு நூல்களில் கையெழுத்து பெற்றுக் கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தேவேந்திர பூபதி, ஆனந்த் குமரேசன் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றி.